அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தாலே வந்துட்டு இது வந்து கியூரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. ஸோ இஸ் இட் ரியலி இதை வந்து கியூர் பண்ண முடியுமா முடியாதா? டிபெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜ் அந்த டைப் ஆஃப் கேன்சர், எங்கள் லொக்கேஷன் எல்லாத்தை பொறுத்துமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம் கேன்சர் அப்படின்ற மாதிரி தான் வோக்கல் கார்ட் கேன்சர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 90 to 95% சர்வைவல் ரேட் சொல்லுவோம் 5 இயர்ஸில். 90-95 பேருக்கு க்யூர் ஆகிடும். டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறது ஒன்று. நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது அது ஹார்டாக இருக்கும், இர்ரெகுலர் பார்டராக இருக்கும், அது இல்லாத மொபிலிட்டி ரொம்ப மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ் ஆஃப் கேன்சர். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வரும். இது வரைக்கும் ஸ்டடீஸ் எதுவுமே கிளியர் கட்டாக அந்த மாதிரி சொல்லலை. ஸோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அன்லெஸ் இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு சன், ரொம்ப சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆனாலோ இல்லை ஹீட்டுக்கு அதிகமானாலோ தான் அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் வந்து பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும் டு ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறம் ஒரு சைஸபிள் அமௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பக்கத்தில் இருக்க நர்வையோ போனையோ கம்ப்ரெஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பெயின்ன்றது வரும். ஸ்மோக் பண்ணுறவங்களாம் ஒன் ஹேண்டில் இருந்தாலும் ஸ்மோக்கே பண்ணாதவங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆனவங்க, அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஏர் பொல்யூஷன், இந்த ஏர் குவாலிட்டி, இதெல்லாம் கூட கேன்சர் ரிஸ்க்கை இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20-25% வரைக்கும் சொல்லலாம். நம்ம வந்து நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கேன்சர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேசிவ் ஸ்மோக்கிங், வீட்டில் யாராவது பிடிச்சிட்டு இருக்காங்க, க்ரானிக் எக்ஸ்போஷருக்கு எப்பயாவது ஒன்ஸ் இன் ஒயில்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் க்ரானிக் எக்ஸ்போஷர் டெய்லி ஹஸ்பண்ட் பிடிக்கிறாரு, ஒய்ஃப் அதை மோந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ், அது இல்லாத அவங்களோட மியூட்டேஷன் லெவல்ஸ், அதாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது, EGFR மியூட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மியூட்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தே ஆர் சசெப்டபிள். அந்த மாதிரி இருந்தால் தே கேன் டெவலப் கேன்சர்ஸ் வித்தவுட் ஈவன் ஸ்மோக்கிங். கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இஸ் இட் ஹெரிடிட்ரி? நாட் ஆல், ஒரு 5-10% சொல்லலாம் ஹெரிடிட்ரியாக இருக்கக்கூடிய கேன்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வரலாம், ஓவேரியன் கேன்சர்ஸ், கோலோரெக்டல் மெலிக்னன்சிஸ், இல்லை கேஸ்ட்ரிக் கேன்சர்ஸ், இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரியில் வரும். ஸோ ஹெரிடிட்ரி தாண்டி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற டாப் 3 லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் தான் வந்துட்டு கேன்சர் ரிஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் எந்த ஹேபிட்ஸ் சொல்கிறீங்க? ஒன்று வந்து ஃபுட் தான் மெயினாக நான் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபுட், அன்டைம்லி ஃபுட் அண்ட் அன்ஹெல்தி டயட். ரெண்டாவது லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். தேர்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த அவேர்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஸ்க்ரீனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ ஸ்க்ரீனிங் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ ஆஃபன், இப்போ இயர்லி ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ், இந்த மாதிரி எவ்வளோ ஆஃபனாக ஒரு எந்த ஏஜ் குரூப் வந்து எடுக்கணும்? ஸ்க்ரீனிங் வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்க்ரீனிங், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், அண்ட் ரொட்டீன் ஸ்க்ரீனிங் ஒன்று. கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு தனியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொட்டீன் ஸ்க்ரீனிங் ஒன்ஸ் இன் இயர் எடுத்தால் போகும். கேன்சர் ஸ்க்ரீனிங் சொல்கிறது சில டியூமர் மார்க்கர்ஸ்லாம் சொல்லுவோம், CEA அப்படின்னு சொல்லிடுவோம், கார்சினோ எம்ப்ரியோனிக் ஆன்டிஜன் சொல்லிட்டு, அது கோலோரெக்டல் கேன்சர்ஸ் இல்லை அப்டாமினல் கேன்சர்ஸில் ரைஸ் ஆகும். ஸோ அதுவும் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கவங்களுக்கு வந்து அது ரைஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதனோட ரெஸ்பான்ஸை பார்க்கறதுக்காக, குறைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அதை மானிட்டர் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஒன். அது இல்லாத வந்து இப்போ மேமோகிராம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கும் ஒரு ஏஜ் குரூப் இருக்குது. ஒரு 40 to 65 to 70 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மேமோகிராம் பண்ணலாம். லெஸ் தென் 40 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே சொல்கிறது, காமன் பப்ளிக்கு சொல்கிறது வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். அவங்களோட மார்பகத்தை அவங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் தே ஃபைண்ட் அ லம்ப், வேறு ஏதாவது கட்டி மாதிரி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை டவுட்ஃபுல்லாக அவங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக டாக்டர் கிட்ட போனால் கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது நார்மல் கட்டியாக, கட்டி இருக்கா, அப்படி இருந்தால் அது நார்மல் கட்டியா அப்நார்மல் கட்டியா என்னன்றதை பார்ப்பாங்க. தேவைப்பட்டால் ஒரு மேமோகிராம் பார்த்துட்டு பயாப்சியோ இல்லை FNSயோ பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபார் மேமோகிராம் 40 இயர்ஸ்லேருந்து பண்ணக்கூடியது. பேப்ஸ்மியர்னு சொல்லக்கூடியது வந்து யூஸ்வலாக வந்து 21 இயர்ஸ்க்கு அப்புறமே நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. அது ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் பண்ணால் போகிறோம். ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ், சம்டைம்ஸ் அந்த HPV DNA சொல்லுவோம், அதோட சேர்த்து பண்ணும்போது ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் பண்ணால் போகிறோம். ஸோ இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் 3 தான். ஒன்று வந்து சர்ஜரி, எந்தெந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ண முடியுமோ அதை ரிமூவ் பண்ணலாம் சர்ஜரி மூலிமா. அடுத்தது வந்து ரேடியேஷன், கதிர்வீச்சு சிகிச்சை, பெயின்லெஸ் ப்ரொசீஜர், எக்ஸ்ரே மூலிமா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். 3வது வந்து கீமோதெரப்பி. இது வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்கக்கூடியது. இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் பிரெஸ்ட் கேன்சருக்கும் ஹார்மோனல் தெரப்பின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா இந்த ஹார்மோன் டிபெண்டன்ட் கேன்சர்ஸ்ன்றதுனால ஹார்மோனுக்கு கேட்கும், அதனால ஹார்மோனல் தெரப்பி இருக்குது.
இப்போ ரீசெண்டாக வந்து டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னும் போது அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் அழிக்கிற மாதிரி, அந்த நான் மியூட்டேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த செல்ஸ்லாம் வந்து அந்த மியூட்டேஷன் இருக்கும். ஸோ அதை டார்கெட் பண்ணி ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இது கம்பேர் டு கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பியோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பின்றது நம்மளோட ஓன் இம்யூனிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி கேன்சர் செல்ஸை அழிக்க வைக்கிறது. இதுதான் இம்யூனோதெரப்பி. இதில் இந்த CAR T செல் தெரப்பின்றது இப்போ எவால்விங்காக இருக்குது. கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தாலே வந்துட்டு இது வந்து க்யூரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிசீஸாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்க ஒரு சொசைட்டியில், ஸோ இஸ் இட் ரியலி இதை வந்து க்யூர் பண்ண முடியுமா முடியாதா? டிபெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜ், அந்த டைப் ஆஃப் கேன்சர், எங்கள் லொக்கேஷன் எல்லாத்த பொறுத்துமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம் கேன்சர் அப்படின்ற மாதிரி தான் ஓக்கல் கார்ட் கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 95% சர்வைவல் ரேட் சொல்லுவோம் 5 இயர்ஸில். 90-95 பேருக்கு க்யூர் ஆகிடும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போகும்போது அது ட்ராப் ஆகும், அந்த பர்சன்டேஜ் ஒரு 80% குறையும். ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் போகும்போது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனோட பர்சன்டேஜ் ஆஃப் க்யூர். ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது என்னென்னா அந்த ஸ்டேஜில் கொடுத்து அந்த பேஷண்ட்ஸ் வி வாண்ட் டு பிரிங் த பேஷண்ட் வித்தின் தட் நம்பர், ஒரு 95% அந்த 95 க்யூர் ரேட்டுக்குள்ளே கொண்டுறதுக்கு தான் வி ஆர் ட்ரைங் டு டூ தட். பட் இப்போ ஸ்டேஜ் அதிகமாகும்போது என்ன ட்ரீட்மெண்ட், இப்போ ஆரம்பத்தில் ஏர்லி ஸ்டேஜாக இருக்கும்போது 1 or 2 ட்ரீட்மெண்ட் வில் பி எனஃப். பட் அட்வான்ஸ் ஸ்டேஜில் போக 2 or 3 ட்ரீட்மெண்ட் வி ஹேவ் டு கிவ். ஸ்டேஜ் 4னு வரும்போது இம்யூனோதெரப்பி இதெல்லாம் ரொம்ப நிறைய ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ டியூரேஷனும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 4 யூஸ்வலாக வந்து க்யூர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். பட் வந்து சர்டன் கேன்சர்ஸ்க்கு வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கவும் முடியும். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணுறது தான் வந்து இட்ஸ் மெயின் திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்குது. திஸ் இஸ் கால் த மித் பிரேக்கிங் ரவுண்ட். கேன்சர் சுற்றி இருக்கக்கூடிய சில மித் வந்து நான் என்னென்னு உங்ககிட்ட கேட்குறேன். ஆஸ் அ ஆன்காலஜிஸ்ட் நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் மித் வந்து breast lump means it's a cancer. No. All not all the breast lumps are cancer, only 10 to 20% are cancerous. பட் வந்து இது எப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது ஒன்று. நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது இது ஹார்டாக இருக்கும், இர்ரெகுலர் பார்டராக இருக்கும், அது இல்லாத மொபிலிட்டி ரொம்ப மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ் ஆஃப் கேன்சர். மற்றபடி நான் மோஸ்ட் காமன்லி ஃபைப்ரோடினோமான்னு சொல்லுவோம், ஃபைப்ரோசிஸ்டிக் சேஞ்சஸ் சொல்லுவோம். இதெல்லாம் தான் காமனாக இருக்கக்கூடியது. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கைண்ட்லி கேட் செக் வித் ட்ரீட்டிங் ஃபிசிஷியன். ஸோ எல்லா breast lumpுமே வந்து கேன்சர் கண்டிப்பாக இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வரும். இது வரைக்கும் ஸ்டடீஸ் எதுவுமே கிளியர் கட்டாக அந்த மாதிரி சொல்லலை. ஓகே, ஸோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அன்லெஸ் இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு சன், ரொம்ப சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆனாலோ இல்லை ஹீட்டுக்கு அதிகமானாலோ தான் அதில் வந்து டயாக்சின் சொல்லக்கூடிய இல்லை கோல்டு ஃப்ரீசிங் இதுவில் வரும்போது டயாக்சின் சொல்லக்கூடிய கெமிக்கல் செக்ரேட் ஆகி அது கேன்சர் வரலான்னு சொல்லி சில ஸ்டடிஸ் சொல்லுது. இதே வந்து ஹீட்டடாக அது பண்ணும்போது வந்து பிஸ்பினால் ஏ அப்படின்னு சொல்லுவோம், பிபிஏன்னு சொல்லுவோம். அது வந்து அந்த பார்ட்டிகல் வந்து அந்த சீப்பேஜ் ஆகி அது வந்து ஸ்டெபிலைசிங் சப்ஸ்டன்ஸ், பிளாஸ்டிக்கை இது பண்ணுறதுக்காக அது வந்து சீப்பேஜ் ஆகி வாட்டர் உள்ள போனால் ஹார்மோனல் டிஸ்டப்ஷன்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஆஸ் ஆஃப் நோ எந்த எவிடன்ஸும் இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலில் வாட்டர் குடிக்கிறதுனால கேன்சர் வரும்ன்ட்டு. ஒன்று நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறிக்கலாம் உங்களுக்கு பயமாக இருந்தால். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒன்லி ஸ்மோக்கர்ஸ் கெட் லங் கேன்சர். நோ, கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது இல்லாத பாசிவ் ஸ்மோக்கிங், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஒர்க்கிங்கில் அஸ்பெஸ்டாஸ் இல்லைனா வந்து ரேடான் எக்ஸ்போஷர் ஏதாவது இருந்தது, அப்படி ரேடான் கேஸ் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா இவங்களுக்குலாமும் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ ஸ்மோக்கர்ஸ் மட்டுமே கேன்சர் வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கேன்சர் ஸ்ப்ரெட்ஸ் இஃப் யூ டூ பயாப்சி. காமனாக எல்லாருமே கேட்கக்கூடிய மித். இதுக்கு வந்து யூஸ்வலாக வந்து நாங்கள் சொல்கிறது வந்து டசன்ட் ஹேப்பன், லெஸ் தென் 1% சான்சஸ் தான் இருக்குது. அது ப்ராப்பராக இப்போது மாடர்ன் பயாப்சி டெக்னிக்ஸ் பண்ணும்போது வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப மினிமல். சில கேன்சர்ஸ்க்கு வந்து நாங்கள் பயாப்சியே பண்ண மாட்டோம். எதுனா கிட்னி கேன்சர், அதாவது வந்து அது அந்த இடத்துல கன்ஃபைண்டாக இருக்கும்போது எடுத்தோன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ். அது பிரெயினில் வரக்கூடியது மிட் பிரெயின் கிளையோமா, பாண்டைன் கிளையோமான்னு சொல்லுவோம். அந்த பாண்டைன் கிளையோமாக்கு பயாப்சி எடுக்க மாட்டோம். ஏன்னா முக்கியமான வைட்டல் சென்டர்ஸ்லாம் அங்கே இருக்கும். மூணாவது ஆப்டிக் நர்வ் கிளையோமான்னு சொல்லுவோம். கண்ணுக்கு அந்த நரம்பு ஆப்டிக் நர்வை சுற்றி இருக்கக்கூடிய கேன்சர் கட்டி, அதுக்கும் எடுத்தோம்னா பார்வை பாதிச்சிடும். ஸோ இந்த மூணுத்துக்கு மட்டும்தான் யூஸ்வலாக எடுக்க மாட்டோம். பட் பயாப்சி இஸ் மேண்டேட்டரி ஃபார் கிவிங் த ட்ரீட்மெண்ட், எஸ்டாப்ளிஷிங் த டயக்னோசிஸ். ஏன்னா அது கேன்சர் கட்டி தானா இல்லை வேறு ஏதாவது கட்டியான்றது தெரியணும். பினைனா மெலிக்னென்ட்டா, சாதாரண டியூமரா இல்லை கேன்சர் டியூமரா, அப்படி இருந்தால் அது எந்த கிரேடில் இருக்குது, எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுன்றது தெரியும். பிரஸ்ட் கேன்சருக்குலாம் பண்ணும்போது அது வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹார்மோனல் தெரப்பியை கொடுக்க முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் மேண்டேட்ரி அண்ட் இட் இஸ் அ மித். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றதுனால ஸ்டொமக் கேன்சர் வரும். இதுவும் ஒரு கிளியர் கட்டான எவிடன்ஸ் இல்லை, ஒரு வேக் ஏரியா தான். நிறைய ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குது. கெப்சைசின் சொல்லக்கூடியது அந்த சில்லியில் இல்லை வந்து பெப்பரில் இருக்கக்கூடியது வந்து ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குதுன்றாங்க. சில ஸ்டடீஸில் வந்து இது கேன்சர் காசிங் இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் எவர் சட்டன் நீங்கள் வந்து அதிகமாக ஸ்பைசி டயட் எடுக்காத இருக்கிறது உங்கள் கட்டுக்கு நல்லது. ரீசன் பீயிங் அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் ஃபார்ம் ஆகும். அதை எடுக்காத இருக்கிறது பெட்டர். ஸோ கேன்சர் வந்து ஆல்வேஸ் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். டிபெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து எப்போவுமே எந்த கேன்சர்ஸுமே பெயின்ஃபுல்லாக இருக்காது. அன்லெஸ் இட் இஸ் கெட்டிங் அட்டாச் நர்வ், பக்கத்தில் நரம்பு ஏதாவது இருந்ததுன்னா, அப்போ ஏதாவது அது பக்கத்தில் இருந்ததுன்னா ஈஸியாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் வந்து பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும் டு ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறம் ஒரு சைஸபிள் அமௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பக்கத்தில் இருக்க நர்வையோ போனையோ கம்ப்ரெஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பெயின்ன்றது வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து
ஒன்ஸ் கேன்சர் வந்து க்யூர் பண்ணிட்டா இட் நெவர் கம்ஸ் பேக்? இல்லை, இது கண்டிப்பான மெத்து தான். கேன்சர் வந்து அதுக்காக தான் நம்ம ஃபாலோப்பே வைக்கிறோம். பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷெட்யூல் போடுறோம், ஒன்ஸ் இன் 3 months வர சொல்கிறோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் லாங் டிசீஸ். லைஃப் லாங் டிசீஸ் இல்லை, க்யூர் ஆகிடும். பட் வந்து வி டோன்ட் நோ. ஏன்னா பெட் ஸ்கேன் நம்ம வந்து பண்ணாலுமே வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கட்டியை தான் வந்து மேலே இருக்கக்கூடிய கட்டியை தான் வந்து அப்டேக்கே காட்டும். மைக்ரோமெட்டாசிஸ்ன்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் டிசீசஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வி டென் டு சி வெதர் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் டியூ டு த ட்ரீட்மெண்ட். இது ஒன்று பார்ப்போம். கேன்சர் ரெக்கரன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டூயிங் வெல் வித்தவுட் எனி மச் மார்பிலிட்டி. எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் பெருசாக இருந்ததில் வந்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு என்ன ஆகும்னா செகண்ட் கேன்சர்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓரல் கேவிட்டியில் இந்த டொபாக்கோலாம் போடுறவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மொத்த ட்ராக்ட் வழியாக போகிறதுனால இது வந்து ஃபீல்டு கார்சினோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வாயில் ஒரு இடத்துல வந்தோன்னா அடுத்து ஈசோஃபேகஸில் ஒரு இடத்துல வரலாம். ஸோ ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருப்போம் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது. அந்த இடத்துல இங்கே ட்ரீட் ஆகி இங்கே க்யூர் ஆகிடுவாங்க, வேறு ஒரு புது இடத்துலையும் வரலாம். ஸோ அதனால் வி நீட் டு கீப் த பேஷண்ட் அண்டர் ஃபாலோ அப் அட்லீஸ்ட் ஃபார் 5 years. கேன்சர் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் லைக் கோல்ட்? இல்லை, இது மித்து. யூஸ்வலாக வந்து கேன்சர் டசன்ட் ஸ்ப்ரெட் எக்ஸப்ட் வெரி ரேர் கண்டிஷன். 2 கண்டிஷனில் தான் ஸ்ப்ரெட் ஆகலாம் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு. ஒன்று வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே, அவங்க ஒரு ஆர்கன் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆர்கனை எடுத்து நார்மல் பேஷண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்மளோட இம்யூனிட்டி வந்து ப்ரொடெக்டிவாக என்ன பண்ணணும்னா எல்லா கேன்சர் செல்ஸையும் அழிச்சிடும். பட் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இம்யூனோ சப்ரசன்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த இம்யூனிட்டியை குறைச்சேன்னா அந்த ஆர்கனை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, வேறு ஒருத்தர்கிட்டேருந்து வர ஆர்கன் இல்லையா, ஸோ அதை கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த இம்யூனோ சப்ரஷன் எஃபெக்டில் இருக்கும்போது அந்த இடத்துல வரலாம். வெரி வெரி ரேர் இதுவும். ரெண்டாவது மதர் இதுவாக இருக்கும்போது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மாவுக்கு ஏதாவது கேன்சர் இருந்தால் வெரி வெரி ரேர்லி இட் கேன், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் won't happen, பட் வெரி ரேர்லி there are certain incidences where come to the baby also. ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒன் டைம் ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, பட் அதோட எஃபெக்ட் வந்து ஈவன் ஆஃப்டர் இயர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ? ஸ்மோக்கிங்கிறத விட நான் சொல்கிறது டொபாக்கோ சூவிங்கில் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணியிருந்தா கூட ஒன்ஸ்னா எவ்வளோ டியூரேஷன்றது பார்ப்போம். 1 day 2 dayல வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, வேறு ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லுவோம். quit the smoking, was a smoker but was quit the smoking recently. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மோக்கராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஆல்கஹாலிக்காக இருந்தாலும் சரி, இல்லை டொபாக்கோ சூவராக இருந்தாலும் சரி, டொபாக்கோ சூவிங்கில் இது ரொம்ப ரொம்ப காமனாகவே நாங்கள் பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த ஓரல் கேவிட்டியில் வந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வரதை பார்த்துருக்கேன். ஸோ வெதர் இட் அ ஸ்மோக்கர் ஆர் நான் ஸ்மோக்கர், ஃபஸ்ட்டு வந்து கேன்சர் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். குவிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஸ்டன்ட் செக்கப்புக்கு வரணும். அவங்களே வந்து ஓரல் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். அப்படி முடியல அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் கிட்ட வந்தால் நாங்களே பார்த்துட்டு சொல்லுவோம். ஸோ அந்த பீரியடிக் செக்கப்பில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கேன்சர் வருதா இல்லையான்றதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த சூவிங்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா லூக்கோப்ளேக்கியான்னு சொல்லுவோம். வெள்ளை வெள்ளையர்னு தழும்பு மாதிரி இருக்கும். எரித்ரோப்ளேக்கியா விச் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் லூக்கோப்ளேக்கியா, அது ரெட்டிஷாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கேன்சர் வரதுக்கான ப்ரீகர்சர். ஸோ இதெல்லாம் வந்து முதலே பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா கேன்சர் வரதை டெவலப் ஆகிறத வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த அவேர்னஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஆடியன்ஸ்க்குமே வந்துட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து கேன்சர் வந்துருமான்ற பயம் இருக்கா அப்படின்னா எல்லாருக்கும் இருக்காது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி ரேர் கேஸஸாக வருது. பட் அந்த ரேர் கேஸில் நம்மளும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி அண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து நிறையா இருக்கும்போது ஐ ஹோப் இந்த ஸ்க்ரீனிங் அண்ட் மற்ற விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு டாப்பிக்கோட அகைன் வி வில் கம் அண்ட் டிஸ்கஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.